நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். காசி காண்டத்தோட 31வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு மிக முக்கியமான ரொம்பவே சுவாரஸ்யமான தேடலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். காசியின் காவல் தெய்வமான கால பைரவர் எப்படி தோன்றினார், கபால மோசன தீர்த்தத்தோட உண்மையான மகிமை என்ன, வாங்க இந்த பிரம்மாண்டமான வரலாற்றை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். ஓம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. காசி விஸ்வநாதர் சரணம். இந்த மங்களகரமான முழக்கத்தோட நாம இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கலாம். இந்த வரலாறு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அகஸ்திய முனிவர் முருகப்பெருமான் கிட்ட ரொம்ப பக்தியோட ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆறுமுக கடவுளே, காசியின் கதைகளை கேட்க கேட்க என் மனசுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஆனா காசியின் காவல் தெய்வமான அந்த பைரவர் யாரு, அவர் எப்படி தோன்றினார் அப்படின்னு கேட்கிறார். முனிவரோட இந்த ஆழமான தேடலுக்கான விடைதான் நாம இப்ப பார்க்க போற இந்த முழு வரலாறும். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த வரலாறு முற்காலத்துல மேருமலையோட உச்சியில நடந்த ஒரு பெரிய சம்பவத்துல இருந்து தொடங்குது. மாயை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? மாயை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பெரிய படைப்பாளிகளையும் மயங்க செய்யற ஒரு அடர்ந்த திரை மாதிரியான ஒண்ணு. இந்த மாயோட பிடியில சிக்கி பிரம்மதேவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையில அழிவில்லாத ஒரே பரம்பொருள் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. படைப்பு கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையில நடந்த இந்த ஈகோ முதல்ல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மாயையில மயங்கிய பிரம்மன் என்ன சொல்றார்னா, நானே உலகை படைப்பவன், நானே பரப்பிரம்மம், என்னை வணங்காதவங்களுக்கு முக்தியே கிடையாது அப்படின்னு ரொம்ப அகந்தையோட சொல்றார். அப்போ அங்க வந்த மகாவிஷ்ணு சும்மா இருப்பாரா? நானே பிரபஞ்சத்தின் ரக்ஷகன், என் கட்டளைப்படிதான் நீயே படைக்கிறாய் அப்படின்னு வாதிடுகிறார். ரெண்டு பேருக்கும் இடையில தங்களோட ஈகோவால ஒரு கடுமையான விவாதம் வெடிக்குது. தங்களோட இந்த விவாதத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சு அவங்க 4 வேதங்களையும் சாட்சியா அழைக்கிறாங்க. ஒரு ஆணித்தரமான சாட்சி மாதிரி முதல்ல ரிக்வேதம் அதோட ஆழமான உண்மையை சொல்லுது. எல்லா ஜீவன்களும் எவருக்குள் வாழ்கிறதோ அவரே ருத்ரன், அவரே பரம்பொருள் அப்படின்னு சிவபெருமானோட தனிப்பெரும் மாண்பை அது எந்த சந்தேகமுமே இல்லாம ரொம்ப தெளிவா பறைசாற்றுது. ரிக்வேதத்தை தொடர்ந்து யஜுர்வேதம் தன்னோட தரப்பு உண்மையை முன்வைக்குது. எல்லா விதமான யாகங்களாலையும் யோகங்களாலையும் எவர் வழிபடப்படுகிறாரோ எல்லாவற்றையும் கண்காணிக்கும் அந்த பரம்பொருள் சிவனே அப்படின்னு ரொம்ப தெளிவா உறுதியா எடுத்துரைக்குது. அடுத்து வர்ற சாமவேதம் சிவனோட அந்த பிரம்மாண்டமான ஒளியை மையப்படுத்தி விவரிக்கிறது. முழு உலகமும் எவரது பேரொளியால் பிரகாசிக்கிறதோ அவரே திரியம்பகனான சிவபெருமான் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த அண்ட சராசரங்களையே ஒளிரச் செய்யும் அந்த பரம்பொருளோட எல்லையற்ற தன்மையை இது நமக்கு காட்டுது. இறுதியா அதர்வண வேதம் வருது. பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும், அவர்களின் துயரங்களை துடைக்கும் சங்கரரே முக்தி வடிவம் அப்படின்னு சொல்லி முடிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, இத்தனை உன்னத உண்மைகளை 4 வேதங்களும் அடுத்தடுத்து சொல்லியும் பிரம்மனும் விஷ்ணுவும் தங்களோட மாயையிலிருந்து விடுபடவே இல்லை. மாறா மயானத்துல சாம்பல் பூசிட்டு திரியும் ஈசன் எப்படி பரபிரம்மம் ஆக முடியும் அப்படின்னு ரொம்ப அகங்காரமா ஏளனம் செஞ்சாங்க. இப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயம் நடக்குது. அவங்க சிவபெருமானை ஏளனம் செஞ்சுக்கிட்டு இருந்த அதே வினாடியில அண்ட சராசரங்களையும் முற்ற அளவுக்கு கண்ணப்பறிக்கும் ஒரு பிரம்மாண்டமான பேரொளி பிளம்பு, அதாவது ஒரு பெரிய ஜோதிர் மண்டலம் அங்க வெடிச்சு கிளம்புது. ஆனா தற்பெருமையால கண்மூடி போன பிரம்மனோட 5வது தலை அந்த அற்புதமான ஜோதிர் வடிவத்தை கோபத்தோட நிந்தனை செய்ய ஆரம்பிக்குது. பிரம்மனோட இந்த அகந்தையை அடக்கிறதுக்காக ஈசனோட கோபக்கண்ணல்ல இருந்து ஒரு மகா பயங்கரமான வடிவம் உருவானது. கைகள்ல திரிசூலம் ஏந்தி இருண்ட நீல நிறத்துல மிக உக்கிரமான தோற்றத்தோட கால பைரவர் அவதரிக்கிறார். ஈசன் அவருக்கு அற்புதமான பல பெயர்களைச் சூட்டுறார். உலகை தாங்கிறதால பைரவன், காலமே அவருக்கு அஞ்சிறதால கால பைரவன், பக்தர்களின் பாவங்களை உடனே சாப்பிட்டு அழிக்கிறதால பாப பக்ஷணன், துஷ்டர்களின் அகந்தையை நொறுக்குவதால் ஆமர்த்தகன் அப்படின்னு பல திருநாமங்கள் அவருக்கு வழங்கப்படுது. சிவபெருமானோட கட்டளை கிடைச்ச அடுத்த கணமே காலபைரவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஈசனை நிந்தித்த பிரம்மனோட அந்த 5வது தலைய தன்னோட இடது கையின் நகக்கண்ணாலேயே மிக சாதாரணமாக கிள்ளி எறிஞ்சார். பரம்பொருளோட சக்தி எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதையும் அகந்தைங்கிறது எவ்வளோ சீக்கிரமா அழிக்கப்படும் அப்படிங்கிறதையும் இது நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஆனா பிரம்மனோட தலை கொய்யப்பட்டதால அங்க ஒரு பெரிய சிக்கல் உருவானது. பிரம்மஹத்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொடிய பாவ தேவதை பயங்கரமான தோற்றத்தோட காலபைரவரை புடிச்சுக்குச்சு. கொய்யப்பட்ட அந்த பிரம்ம கபாலமும், அதாவது அந்த மண்டையோடும் பைரவரோட கையிலேயே ஒட்டிக்குச்சு. இப்போ உலகத்துக்கு பாவ விமோச்சன வழியை காட்டுறதுக்காக நீ 3 உலகங்களிலும் பிக்ஷாடனம் செய், அதாவது பிச்சை ஏந்தி அலைவாயாக அப்படின்னு ஈசன் பைரவருக்கு கட்டளையிடுகிறார். சரி, இதுக்கப்புறம் பைரவரோட இந்த பயணம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.
தன்னோட தோஷத்தை நீக்கிக்கிறதுக்காக காலபைரவர் சத்தியலோகம், இந்திரலோகம், வைகுண்டம்னு அத்தனை புண்ணிய லோகங்களுக்கும் பயணம் செய்றாரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, எந்த ஒரு சாதாரண புண்ணிய தலத்தாலையும் இந்த மாபெரும் பிரம்மஹத்திய தோஷத்தை நீக்கவே முடியல. கடைசியா அவர் காசியின் புனித எல்லைக்குள்ள நுழையிறார். ஆனா அவர் காசிக்கு வரதுக்கு முன்னாடி வைகுண்டம் போனப்ப நடந்த நிகழ்வு ரொம்பவே போற்றுதலுக்குரியது. மகாவிஷ்ணுவும் அன்னை மகாலட்சுமியும் கால பைரவரை பார்த்ததும் தரைமட்டமா விழுந்து வணங்கி நீரே பரம்பொருள் அப்படின்னு துதிச்சாங்க. அன்னை லக்ஷ்மி தன்னோட கைகளால பைரவரோட பிக்ஷா பாத்திரத்துல ரொம்ப கனிவோட அமுத பிக்ஷா இட்டாங்க. இது அவங்களோட எல்லையற்ற பக்திய நமக்கு காட்டுது. இதோ கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. கால பைரவர் காசி மாநகரத்துக்குள்ள அடியெடுத்து வச்ச அந்த தருணம் ஒரு மாபெரும் ஆன்மீக வஜ்ராயுதமா செயல்பட்டது. ஆமாங்க, காசியோட எல்லைய தொட்ட அந்த வினாடியிலேயே அது வரைக்கும் பைரவரை விடாம துரத்திக்கிட்டு இருந்த அந்த பயங்கரமான பிரம்மஹத்தி தேவதை காசியோட அந்த அளப்பரிய ஆன்மீக அதிர்வலைகளை தாங்க முடியாம அலறிக்கிட்டே பாதாள லோகத்துக்குள்ள ஓடி மறைஞ்சிடுச்சு. பிரம்மஹத்தி தேவதை விலகின அதே நேரத்துல பைரவரோட கையில ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த பிரம்ம கபாலமும் தானா கலண்டு கீழே விழுந்தது. அது விழுந்த இடம்தான் இன்னைக்கு காசில கபால மோச்சன தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. எவ்வளவு பெரிய பாவங்களா இருந்தாலும் அதை போக்கி முக்தியை தரக்கூடிய ஒரு உன்னத தலமா இந்த கபால மோச்சன தீர்த்தம் இன்னைக்கும் விளங்குது. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னையிலிருந்து காலபைரவர் காசியின் காவல் தெய்வமா, அதாவது காசியின் கோத்துவாளா அங்கேயே விற்றிருக்கிறார். கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமியான பைரவாஷ்டமி அன்னைக்கு அவரை வழிபடுறவங்க சகல பாவங்கள்ல இருந்தும் விடுபடுறாங்க. அவரை தினமும் 8 முறை வலம் வர்றவங்களுக்கு யமபயம் அப்படிங்கிறதே இருக்காது. முக்கியமா நீங்க காசி விஸ்வநாதரை தரிசிச்சாலும் காலபைரவரை வணங்காட்டி அந்த யாத்திரை முழுமையடையாது. அவர் தன்னோட பக்தர்களை சிறைவாசம், பெருந்துயரங்கள், உலக பற்றுதல்கள்ல இருந்து உறுதியா விடுவிக்கிறார். இப்போ நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஆழமான உண்மை ஒண்ணு இருக்கு. படைப்பு கடவுளான பிரம்மனோட பாவமே காசியோட எல்லையை தொட்ட மாத்திரத்துல அழிஞ்சு போச்சுன்னா, இன்னைக்கு நாம சுமந்துகிட்டு இருக்கிற மாயைகளையும் மனப்பாரங்களையும் காலத்தின் காவலாளியான அந்த பைரவர்கிட்ட சரணடைய செய்ய நாம தயாரா? ஹர ஹர மகாதேவா, காசி விஸ்வநாதர் சரணம்.